ஃப்ரைடே ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்னாலே எனக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் டீ குடிக்கல அப்படின்னா எனக்கு அந்த ஈவினிங் ரொட்டீனே ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதனால் சூடாக ஒரு கிளாஸ் ஆஃப் டீ வச்சு குடித்தாச்சு. எப்போ டிவி வச்சாலுமே என் பொண்ணு வந்துட்டு கருப்பு மூவி சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாள். அதுவும் பர்டிகுலராக டேடிஸ் ஹோம் எனக்கு அந்த சாங் வேணும் அப்படின்னு கேட்பாள். எப்படி தான் இந்த ஏஜில் இந்த மூவிஸ் அப்புறம் இந்த சாங் நேம்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock இருக்கும், பசிக்குது, அப்புறம் எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டாள். ஸோ அதனால் என் பொண்ணுக்கு ஒரு தோசை மட்டும் சுட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்களுக்கு டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் கொஞ்சம் லெமன் ரைஸ் வந்து மிச்சமாக இருந்தது. அப்புறம் இந்த பாஸ்தா வந்துட்டு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் யூஸ் பண்ணதும் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்துட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி, எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இந்த கேப்பில் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ தண்ணி நல்லா கொதித்ததுமே பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இதில் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வெங்காயம், தக்காளி மட்டும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். பாஸ்தா வந்துட்டு நல்லா குக் ஆனதுமே அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நேற்று எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ரசகுல்லாவில் பால்கோவா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் அதையுமே சாப்பிட்டுட்டே வந்துட்டு பாஸ்தா வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளான மெத்தடில் தான் பாஸ்தா செய்ய போகிறேன். கடாயில் எண்ணெய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம். ஸோ அதனால் இல்லைனா மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. அப்படியே டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயாச்சு.